விஜயை விட அதிகமான டைம் ஆடிருக்காரு. ஸோ அதனால் ஏன் விஜயை பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே முடிச்சு விட்றாதீங்க. திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்றாருன்னா இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி. ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கே என்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது முன்னாடி ஓடி வந்தோன்னு நினச்சேன். ஏன்னா பிளாக் பண்டிகை 15 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். இருந்தாலும் வந்து சுமையா கௌசருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்துடைய இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன். ஸோ ஒரு இயக்குனர், நடிகராக, அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வலம் வந்திருக்கிறார் கார்த்தி. சாதாரணம் இல்லை. அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மொமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், அண்ணா அந்த லாஸ்ட்டு டான்ஸ்னா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயை விட அதிகமான டைம் ஆடிருக்காரு. ஸோ அதனால் இல்லை, ஏன் விஜயை பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே முடிச்சு விட்றாதீங்க. இல்லைங்க, அவர் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் அதை யார் காப்பாற்றுறது? நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். இல்லை, துப்பாக்கி நிறைய கையில் மாறிடுச்சு, அதனால் இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா அருமையான டான்ஸ், இன்னும் சாதாரண கிடையாதுங்க. ஒரு இயக்குனர் டான்ஸ். ஐயோ சார், பாக்யராஜ் சார் கோச்சுக்காதீங்க. நான் பாக்யராஜ் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்றாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதான. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விழாவாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர். திரையுலகத்தில் இன்றைக்கி திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்காக, மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்தீஸ்வரன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி. ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார், பிளாக் பாண்டி சொன்னார், தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம், என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்தி வந்து இந்த கதையை சொல்கிறப்போ சூப்பராக இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையாக சொல்லும்போது, நாங்கள் தானே இந்த படத்தில் வில்லன், எல்லா படத்தையும் ஏமாற்றுவோம், யார் அது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் அந்த போனன் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வரணும். அவர் எப்போ எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடு, கீழே விழு, முட்டியில் கமான், உட்காந்து எந்திரிங்க அப்படிங்கிறார். வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு டான்ஸ். அதில் நமது கதாநாயகன், இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது, அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டாக ஒரு லாஸ்ட் மினிட் எகெயின் அதான் விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ், பிரமாதமான கேமராமேன். ஆனால் இந்த படத்தில் எல்லா இடத்துக்கும் எங்களை கூப்பிட்டு போனாருங்க. சாங்கு மட்டும் கூப்பிட்டு போகல, அங்கே மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சிட்டிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். பட் அங்கே வந்து நீங்கள் டூயட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது அங்கேயும் ஸ்கேம் இருக்குது, நான் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துட்டேன், உங்களெல்லாம் கூப்பிட்டு. இது இயக்குனரின் சதி என்று தெரிகிறது. அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. காரணம் என்னென்னா, இது ஒரு நல்ல மெசேஜ் தரும். இதில் நாங்கள் நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்கோம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேம்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணதில்லை. அந்த ரோல் பண்ணும்போது மட்டும்
ஒரு டயலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினச்சி பார்ப்பேன், சே அந்த டயலாக் செம்மையாக இருந்தது. கார்த்தி உண்மையிலே வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அதனால் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, கோதையாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்தில் நிறையா நடிச்சிருக்காரு. இதில் நீல முழு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் இதில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த இயக்குனர் கார்த்தி சரண் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.